ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான இல்லத்தரசிகளுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் கிச்சனில் தேவைப்படுற எல்லா வகையான டிப்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பச்சை மிளகாய் வாங்கும்போது எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போனால் அது பழுத்து போயிடும், இல்லை அழுகி கெட்டு போயிடும். இதுக்கு ஒரு சரியான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் நம்ம வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, காம்பு நீக்கி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க காம்புகளை நீங்கள் நீக்கிட்டு அதை தண்ணியில் கலந்து நீங்கள் பூச்சிகளுக்கு தெளிக்கும் பொழுது பூச்சி வண்டு அதெல்லாம் உங்களை அண்டாத இருக்கும். இதுவுமே இன்னொரு டிப்ஸு. மேலும் இது போல் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாயை நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நார்மல் பேப்பர் கூட வச்சுட்டு இதில் நீங்கள் இந்த பச்சை மிளகாய்களை நீங்கள் நல்லா சேமித்து வைக்கணும். இது போல் நீங்கள் நீக்கிட்டு இந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு கழுவி வைக்கும்போது நீண்ட நாட்கள் பழுக்காமல் கெட்டு போகாமல் இது இருக்கும். இது போல் ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சு இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பழுக்காது. பச்சை மிளகாய் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். நம்ம வீட்டில் எப்பவுமே உளுந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு டைமே ரொம்பவுமே எக்ஸ்ட்ரா சேமித்து வைப்போம். இது போல் வாங்கி வைக்கும்போது சீக்கிரமே பூச்சி புழுலாம் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு. இதில் 2 மிளகாய் அதோட வத்தலை நீங்கள் அதில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதில் இருக்க விதை அதில் விழுற மாதிரி நீங்கள் கிள்ளி இதில் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூச்சி புழு இதெல்லாம் வரவே வராது. 2 மாதம் ஆனாலுமே நீங்கள் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இந்த மிளகாயில் இருக்கிற காரத்தன்மையினால் இதில் பூச்சி புழு இதெல்லாம் வராமல் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு நீங்கள் இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு இது போல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மிளகாய் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே பிரச்சனை தான். இது கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி நம்மளுடைய சமையல் அறையில் இது போல் மளிகை சாமான் பொருளாக வைக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவுமே கரப்பாம்பூச்சியால் தொல்லை இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு. இப்படி கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்னென்னா ஆப்பசோடா மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நீங்கள் இந்த ஆப்பசோடா மாவை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் தூவிடுங்க. உங்களுடைய கபோர்ட்லலாம் கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் அதிகமாக இருக்குது, மசாலா பொருட்கள் அதிகம் இருக்கும்பொழுது அங்கே கரப்பாம்பூச்சி இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல நீங்கள் நல்லா தூவிடுங்க. நீங்கள் பேப்பர் போட்டு அது மேலே பொருட்களை வைப்பீங்க இல்லைங்களா, அந்த பேப்பரை போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை தூவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் தூவிடுங்க. பேக்கிங் சோடா தூவி இருக்கிறதுனால மசாலா பொருட்கள் நீங்கள் அதுக்கு மேலே அடுக்கி வைக்கும்பொழுது உங்களுக்கு கரப்பான் பூச்சி இது போல் பூச்சிகளுடைய தொல்லையிலேருந்து உங்களுக்கு ரொம்பவுமே ரிலீஃப் கிடைக்கும். கிச்சன் ஏரியாவில் ஹிட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது யூஸ் பண்ணும்போது கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வெங்காயம் நறுக்கும்பொழுது கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அதுக்கு நான் ஒரு சிறந்த தீர்வு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, வெங்காயம் வெட்டும்போது இது போல் கத்தியில் ஒரு நல்ல காட்டன் துணியை ஈரம் பண்ணி எடுத்து சுற்றி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக எரிச்சல் இருக்காது, கண்ணெரிச்சல் இருக்காது, கண்ணிலேருந்து தண்ணி வராது. இது போல் இந்த கத்தியில் இந்த ஈர துணியை சுற்றி இருக்கும்போது கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம் வாங்குறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, வெங்காயம் எப்போவுமே குண்டாக இருக்கிறதா வாங்குங்க. நீள்வாக்கில் இருக்கிறத நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வெங்காயத்தை வாங்கும்போது ரொம்பவுமே இது கவனிக்க வேண்டிய விஷயம். நீள்வாக்கில் இருக்க வெங்காயம் வாங்கினீங்கன்னா அதிக அளவில் அதில் தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே அதில் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் குண்டு வெங்காயமாக இது போல் பார்த்து நீங்கள் வாங்கணும். வாங்கும்போது அதிக அளவு வேஸ்டேஜ் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, முட்டையை நீங்கள் வேக வைக்கும்பொழுது அது வெடிப்பு விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டையை வேக வைக்கும்போது சிறிது உப்பு சேர்த்து முட்டைகளை வேக வச்சிங்கன்னா அது வெடிப்பு விடாமல் இருக்கும்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு நீங்கள் போட்டு வேக வைக்கும்பொழுது முட்டை வந்து வெடிப்பு விடாது. அதோட இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, முட்டையை வேக வைக்கும்பொழுது நீங்கள் அது வந்து புதுசாக இல்லை பழையதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னா, முட்டைகள் கெட்டு போயிடுச்சா இல்லையான்றது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணீர் எடுத்துக்கணும். அதில் முட்டைகளை போடும்போது அது வந்து கீழே தங்குச்சுன்னா அது வந்து புதுசு. ஆனால் அப்படி கீழே தங்காமல் அது வந்து மேலே மிதந்துச்சுன்னு சொன்னால் அது கெட்டு போயிடுச்சு இல்லை ரொம்ப நாள் ஆனதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முட்டைகளை வேக வைக்கும்பொழுது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 7 மினிட்ஸ் வரல தான் நீங்கள் வந்து வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து வெடிப்பு விட்டுவிடும். இது போல் நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வேக வைக்கும்பொழுது வெடிப்பு விடாமல் கொஞ்சம் நேரம் குளிர்ந்த பிறகு நீங்கள் தோல் உரிக்கும் பொழுது முட்டை வந்து ரொம்பவுமே வெடிக்காமல் உடஞ்சி போகாமல் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவல், அதாவது நம்ம வந்து கறி துணின்னு சொல்லுவாங்க, சில பேர் புளி துணின்னு சொல்லுவாங்க. இந்த துணியை வந்து நம்ம டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியம். இது போல் நம்ம வந்து இந்த துணியை வந்து நம்ம கிச்சன்லேயே வந்து போட்டுடுறோம். வாஷ் பண்ணிவிட்டு சரியாக காய வைக்காமல் கிச்சன்லேயே போடும்போது அதில் வந்து நாத்தம் வரும். இது வந்து நல்லதே இல்லை, சரியான துர்நாற்றம் வரும். இதை அப்படியே வைக்கக்கூடாது. இது இப்படியே வைக்காமல் இது போல் வந்து ஹேங்கர் எடுத்து ஒரு நீட்டாக அந்த ஹேங்கரில் போட்டு நல்லா க்ளீனாக நீட்டாக துவச்சி காய வச்சு ஃபேன் ஓடுற இடமா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதை வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து நாற்றமே வராது. மழை நேர குளிர்காலத்தில் வந்து இது போல் வந்து ஈர துணி வந்து காயறதுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்காது. இது வந்து ரொம்பவுமே வந்து துர்நாற்றம் வரும். இந்த மாதிரி வச்சு இல்லாமல் நீங்கள் வந்து ஹால்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கே காற்று இருக்குது ஃபேன் ஓடுற இடத்துல வந்து ஹேங்கரில் போட்டு இது போல் நீட்டாக வச்சுக்கிங்கன்னா இந்த துணி வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருக்கும். அதுலேருந்து நாற்றம் வராமல் இருக்கும். இது போல் ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சு ரொம்பவுமே வந்து காற்றோட்டமாக அதை காய வச்சு வைக்கும்போது இதிலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. இது போல் வந்து நீங்கள் நீட்டாக துவச்சி காய வச்சு வைக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம சாயங்காலத்தில் ஈவினிங் டைமில் வந்து கொசு வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து தொல்லையாக இருக்கும். இதுக்கெல்லாமே வந்து நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இது போல் வந்து வெங்காயத்தில் வந்து லேயராக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 லேயர் சேர்ந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காட்டன் திரி வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது போல் காட்டன் திரி வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து விளக்கேற்றுவோம் இல்லைங்களா, அது போல் வந்து விளக்கேற்றுற மாதிரி அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஏற்றணும். இது கூடவே வந்து 4-5 கிராம்புங்களை வந்து சேர்த்து நீங்கள் அதில் போட்டு ஏற்றணும். இப்படி நீங்கள் வந்து இது போல் கிராம்புலாம் போட்டு ஏற்றுறதுனால வந்து ரொம்பவுமே வந்து வீடு ஃபுல்லாக ரொம்பவுமே வந்து ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு. இது வந்து கொசுக்களுக்கு வந்து பிடிக்காது. இதனால் வந்து கொசு தொல்லை வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கொசு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். இது போல் வந்து கிராம்பு ஸ்மெல்லுக்கு வந்து சிறு பூச்சிகள் ஈயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து இல்லாமலே போயிடும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கிராம்போட ஸ்மெல் இந்த நல்லெண்ணெய் கூட சேரும்பொழுது ஒன்றா சேர்த்து எரிய வைக்கணும். இது போல் எரிய வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு தெரியும். எந்த ஒரு கொசுவுமே வந்து உங்கள் கிட்டே வந்து வராது. உங்கள் வீட்டில் இருக்க கொசு எல்லாமே வந்து உங்களை விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இது போல் வந்து இரும்பு பாத்திரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து சீக்கிரமாகவே வந்து துரு ஏறிடும். இது போல் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன தான் நம்ம சீசனிங் பண்ணி வச்சாலுமே அது வந்து மழை காலம் குளிர்காலம் இது போல் இருக்கும்போது வந்து துரு பிடிச்சி ரொம்பவுமே வந்து பழசு மாதிரி ரொம்பவுமே வந்து வீணாயிடும். இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் தடவி சீசனிங் பண்ணி வைப்பீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஓப்பனாக வச்சிடக்கூடாது. தோசைக்கல் இது போல் தவா இரும்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து இது போல் நீங்கள் ஓப்பனாக வச்சிடக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு சின்ன தீர்வு என்னென்னா, ஒரு சின்ன பாலித்தீன் கவர் தான். நம்ம வீட்டிலையே நம்ம வச்சிட்ருக்க பாலித்தீன் கவர் எடுத்து நீங்கள் தோசைக்கல்லோ இல்லை இது போல் தவாவோ இதுக்கு சைஸில் நீங்கள் எடுத்து இதை நல்லா கவர் பண்ணி வைக்கணும். இது போல் நீங்கள் பாலித்தீன் கவரில் நல்லா கவர் பண்ணி நீங்கள் வைக்கும்பொழுது எவ்வளோ நாள் ஆனாலுமே இந்த இரும்பு பாத்திரங்கள் வந்து எப்போவுமே வந்து துரு பிடிக்காது. நீங்கள் எல்லா இரும்பு பாத்திரத்தையுமே வந்து இது போல் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே துரு பிடிக்காது, நல்லா இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம என்ன தான் வீட்டை வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக வச்சுருந்தாலுமே வந்து இது போல் வந்து கரப்பான் பூச்சி சிறு கரப்பான் பூச்சி வண்டு பூச்சி தொல்லைலாம் வந்து அதிகமாக நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஹிட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம அடுப்பங்கரையில் குழந்தைங்க வச்சுருக்க இடத்துலாம் அது போல் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒரு நல்ல தீர்வு சொல்ல போகிறேன். இது போல் நீங்கள் வந்து வினிகர் வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க.
இது கூடவே வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 பொருளும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது போல் நம்ம கொஞ்சமாக வினிகர் கூட இது போல் ஷாம்பு வந்து நம்ம சேர்க்கும்பொழுது சீக்கிரமாகவே உங்கள் வீட்டிலேருந்து கரப்பான்பூச்சி வந்து ஓடி போயிடும். இதை நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுங்கள். இது போல் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும் இந்த தண்ணியை. இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணியை வந்து நீங்கள் லைட்டாக சேர்த்து நீங்கள் நல்லா வந்து இதை கலந்து வச்சுக்கணும். இது போல் தண்ணியை கலந்து நம்ம வந்து கரப்பான்பூச்சி இருக்கிற இடத்துல வச்சா கரப்பான்பூச்சி வந்து இதை ஸ்மெல் பண்ணாலோ இல்லை சாப்பிட்டாலோ உடனே வந்து செத்து போயிடும். இதில் வந்து நம்ம சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா கரப்பான்பூச்சி வந்து இந்த டேஸ்ட்டுக்காக வந்து சாப்பிட்றதுக்கு இது கிட்ட வரும். அதுக்காக தான் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஸ்ப்ரேவாக நல்லா ஒரு ஏதாச்சும் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பஞ்சு ஏதாச்சும் எடுத்து அதை இந்த தண்ணியில் மூழ்கடிச்சு எங்கெல்லாம் வந்து கரப்பான்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது போல் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இது போல் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மூலமாக கரப்பான்பூச்சி தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்த டிப்ஸ், டீ வந்து சுவையாக செய்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நம்ம பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து டீ தூளை சேர்க்கணும். நல்லா ஒரு கப் பால் நல்லா கொதிக்கும்போது 1 டீஸ்பூன் டீ தூளை நீங்கள் நல்லா சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கும்போது உங்களுக்கு ஏலக்காய் சுவை உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் நல்லா ஏலக்காயை எடுத்துகிட்டு சேர்க்கணும். அதே போல் சர்க்கரை வந்து இது நல்லா கொதி வந்ததும் கூடவே சேர்த்து போட்டுக்கணும். இது போல் வந்து கொதிக்கும் போதே சர்க்கரை போடும்போது டீ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதே போல் ஏலக்காய் சுவை பிடிச்சவங்க வந்து இதில் ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கணும். பிடிக்காதவங்க பிரச்சனை இல்லை, பிடிக்கும்னு சொன்னால் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா தட்டி இதை நீங்கள் டீயில் போடும்பொழுது ரொம்பவுமே வந்து ஏலக்காய் சுவையோடைய வாசனையோடையே இருக்கும். ரொம்பவுமே வந்து மணமாக இந்த டீ வந்து ஏலக்காய் போடும்போது இதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இது போல் நம்ம வந்து டீ ரெடி பண்ணும்போது அது கூட பெருஞ்சீரகம் அதோட டேஸ்ட் பிடிச்சவங்க கூட சேர்த்துக்கலாம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி டீயை வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சுவையான நல்ல மணமான டேஸ்டான டீ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து மட்டன் வந்து ஆசாசியாக எடுத்துடுவோம். ஆனால் அது வந்து வேகவே இல்லைனாலோ இல்லை சரியாக நல்லா வெந்துடுச்சினாலோ அது வந்து அவ்வளோதான், குழம்போட சுவையே வந்து கெட்டுடும். அதுக்கான டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. அது என்னென்னா வந்து நீங்கள் வந்து மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு தண்ணி இல்லாதவரை வச்சுட்டு அதில் வந்து சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பஞ்சு போல் வெந்துடும். ரொம்பவுமே வந்து சுவையாக நல்ல ஒரு மணமான மட்டன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது போல் நீங்கள் கல்லுப்பை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான மட்டன் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி இலை இருக்குது இல்லைங்களா, பப்பாளி இலையுமே வந்து நீங்கள் வந்து இதை போடலாம். இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு மட்டன் வந்து ரொம்பவுமே வந்து சுவையாக நல்ல சாஃப்டாக சரியான பதத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சாஃப்டான சரியான நல்ல சுவையான மட்டன் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கல்லுப்பு போட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல சுவையோடு இருக்கும். அந்த கறி நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையோடு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து துர்நாற்றம் சரியான ஏதாச்சும் புளிச்ச வாசனை கெட்ட அழுகிய வாசனைலாம் இருந்துச்சுன்னா இது மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணிட முடியும். அது என்னென்னா, ஒரு பவுலில் 1/2 கப் அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இது போல் நீங்கள் பேப்பரை வந்து துண்டு துண்டாக இப்படி நீங்கள் பிச்சு போட்டுக்கணும். இது போல் பவுலில் வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. இது போல் பேப்பரை அதில் தண்ணியில் முழுகிறபடி நல்லா பிச்சு இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு எடுத்ததை இந்த பவுலை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணி பேப்பர் இந்த பவுல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வச்சுடுங்க. இப்படி வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து திறக்கும் போதே வந்து பால் கெட்டு போன ஸ்மெல் இருக்குது, காய்கறி ஏதாச்சும் கெட்டு போய் ஸ்மெல் இருக்கும், நம்மளுடைய மாவு வந்து புளிச்சு போன வாசனை வரும். இதெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது போல் வைக்கும் பொழுது இது போல் துர்நாற்றம் இது போல் புளிச்ச வாசனை எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸை செஞ்சு பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வாங்கும்போது இது போல் வந்து பாக்ஸை வந்து தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் இனிமேல் வந்து இது போல் பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாதீங்க. அது என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் தேவையான போது நீங்கள் இது போல் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த எண்ணெய்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்கள் செல்ஃபில் வைக்கும்போதோ உங்கள் கிச்சன் மேடையில் வைக்கும்போதோ இது வந்து பிசு பிசுன்னு வந்து எல்லாமே வந்து எண்ணெய் வந்து கொட்டிடும். இதை வந்து தவிர்க்கிறதுக்காக இது போல் டப்பாவில் வச்சிங்கன்னா இது வந்து கீழே கொட்டாது. எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் வந்து இல்லாத இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி கூட போட்டுடலாம். இது போல் டப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் வீணாக தூக்கி தான் போட போகிறீங்க. இது போல் டப்பாவை தூக்கி போடாமல் இது போல் வந்து எண்ணெய் வச்சுட்டு அந்த டப்பாவில் எண்ணெய் ஆச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். வீட்டில் எண்ணெய் காரப்படியாமல் இருக்கிறதுக்கு உதவுறது இது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஊதுவத்தி வந்து நம்ம வாங்கும்போது இருந்த மாதிரி நீண்ட நாட்கள் வந்து அந்தளவு வாசனையாக இல்லாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரொம்பவே வந்து நறுமணமாக மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோஸ் வாட்டரை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த ஊதுவத்தியில் தடவிடலாம். ஃபுல்லாக அந்த ஊதுவத்தியில் நல்லா தடவிடுங்க. இது போல் தடவிட்டு நீங்கள் வந்து ஊதுவத்தி ஏற்றும் போது ரொம்பவுமே வந்து வாசனையாக நறுமணமாக இன்னுமே வந்து ரொம்ப நறுமணத்தை கொடுக்கும். இது போல் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை வந்து தடவிடுங்க. தடவிட்டு இப்படி பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வாங்கி வந்த உடனே இது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு வாசனையாக இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து இது ரொம்பவுமே நல்ல டிப்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ரேஷன் கடை இல்லை அரிசி பருப்பு அது போல் வாங்க போவோம்னா அங்கே வந்து சணல் கயிறுலாம் நமக்கு வந்து அது கட்டுறதுக்கு சரியான வசதியே இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் இது போல் வந்து சின்ன பசங்களோட வளையல் எடுத்துக்கோங்க. வளையல் எடுத்து இது போல் வந்து நீங்கள் உள்ளே போட்டுவிடுங்க. இது போல் சணல் இல்லாத டைமில் இது போல் வந்து வளையலை நீங்கள் வந்து நல்லா உள்ளே இப்படி நல்லா க்ரிப்பாக நல்லா ஒன்றா சேர்த்து உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. இது வந்து சணல் விட நல்லா க்ரிப்பாக நல்லா சணல் இல்லாத போலவே உங்களுக்கு தெரியாது. இது சணல் போலவே உங்களுக்கு யூஸ் ஆகும். சின்ன பசங்க வளையலுன்றதுனால ரொம்பவுமே வந்து இந்த பையில் டைட்டாக போய் பொருந்திடும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சணல் கயிறு இல்லைனாலும் ஒரு சின்ன வளையல் இருந்தாலே போதும். ரொம்பவுமே வந்து க்ரிப்பாக நீங்கள் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பையை வந்து நம்ம வந்து டைட்டாக கட்டிடலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இது போல் வந்து காய் சீவல் வாங்கி வச்சுருப்பீங்க. அது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இருந்த மாதிரியே வந்து அந்த அளவு ஷார்ப்பாக இருக்காது. அதுக்கு வந்து ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னா, இது போல் ₹1 காயினை எடுத்து நீங்கள் நல்லா வந்து இது போல் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து தேய்ச்சி விடும்போது நல்லாவே வந்து ஷார்ப் ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீவும்போது காய் சீவும்போது ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இது போல் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டு வைக்கும்போது அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு வரவே வராது. எடுக்க வராமல் இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணலான்றது ஒரு சின்ன டிப்ஸ். இந்த மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸோடைய மேலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக இது போல் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து மேலெல்லாம் வந்து நீங்கள் தடவிக்கணும். இது போல் வந்து நீங்கள் லைட்டாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் ஃபுல்லாக இது மேலே லைட்டாக தடவிடுங்க. இது போல் தடவும்போது இது கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து இது ஃப்ரீசரில் ஒட்டவே ஒட்டாது. அது நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து ஈஸியாக இதை வெளியே எடுத்துடலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தடவிட்டிங்கனாலே போதும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து கிராசரி ஐட்டம் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து நம்ம நீண்ட நாட்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் தான். இது போல் ரவை பருப்பு இது போல் ஐட்டத்துலலாம் வந்து பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இது என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இது போல் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து நல்லா மடித்து இது போல் ரவையில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வராமல் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூச்சி வண்டு இது போல் எதுவுமே வராது. இது போல் பேப்பரில் தான் வைக்கணும்னு இல்லை, காட்டன் துணிங்க ஏதாச்சும் இருந்தாலும் அதுலேயும் கூட நீங்கள் வந்து இந்த கல்லுப்பை போட்டு நீங்கள் இதில் மடித்து உள்ளே வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சி வண்டு இது போல் வந்து வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிரயோஜனமாக. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இது போல் வந்து சீப்பு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, இது போல் சீப்பை வச்சு நீங்கள் உங்களுடைய தரையை உங்களோட வீட்டில் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் வந்து நம்ம என்ன தான் ஃப்ளோரை க்ளீன் பண்ணாலும் அந்த ஓரமாக இருக்கிற இடுக்குலலாம் இருக்கிற அழுக்குகள் வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்கள் இது போல் இந்த சீப்பு வச்சு வேஸ்ட்டான சீப்பு வச்சு நீங்கள் இது போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றி நீங்கள் இது போல் வந்து இடுக்குகளை நல்லா இப்படி தேய்ச்சி எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து க்ளீன் ஆகிடும்.
இது போல் வந்து நீங்கள் ஓரங்களில் இருக்க கரைகளை வந்து உங்களால் எப்போவுமே வந்து எடுக்க முடியாத அழுக்காகவே இருக்கும். இது போல் அழுக்காக இருக்கிற இது போல் மூளை முடுக்கு இது போல் வந்து இடத்துக்கெலாம் வந்து நீங்கள் இது போல் சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தேய்ச்சி எடுக்கும்பொழுது அப்புறமேட்டு நீங்கள் தொடச்சிருங்க. ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேஸ்ட்டான சீப்பு வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத கண்டிஷன்லேயும் மேலும் கரண்ட் வந்து இல்லாத சமயத்துலையுமே வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகளை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுன்றதை பற்றி ஒரு டிப்ஸ். இது போல் ஒரு வாரம் ஆனாலும் காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு இது போல் வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் வந்து சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு கிண்ணம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி கொஞ்சம் நல்லா தொடச்சி இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் அரிசி வடிகட்டி இது போல் வந்து வடிகட்டுறதுக்கு சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா காய்கறிகளை இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி காய்கறிகளை வந்து இது போல் ஜல்லடை கூடையில் இது போல் போட்டு நான் அடியில் தண்ணி வச்சு வைக்கும்பொழுது ஒரு வாரம் 10 நாள் ஆனாலுமே வந்து ரொம்பவுமே வந்து காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட செய்யலாம். இது மேலே வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து ஈரத்தில் நனைச்சி இது போல் வந்து மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த துணி காய இது மேலே வந்து லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டிங்கனாலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இது போல் வந்து காய்களை வச்சு தண்ணி தெளித்து காட்டன் துணியில் வச்சுருக்கும்போது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போலவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நீங்கள் ஆப்பசோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பவுட்ரு, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த பவுட்ரை வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்படி இந்த ஆப்பசோடா மாவு கூடயே வந்து இந்த பவுடரை வந்து நீங்கள் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இது கூடவே வந்து நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த தொடப்பங்கள்லாம் வந்து மழைக்காலங்கள் குளிர்காலங்கள்லாம் வந்து இந்த தொடப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தனித்தனியாக ஆகிடும் இல்லையா, இது போல் வந்து இருக்கும்போது இது மேலே இந்த பவுடரை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். தொடப்பத்தில் வந்து ஈரப்பதம் தண்ணி அதெல்லாம் எதனா ஆயிடுச்சுன்னா அதில் வந்து கிருமிகள்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து உதவும். இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இந்த பவுடரை இது மேலே தூவி நம்ம யூஸ் பண்ணணும். இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இந்த பவுடரை வந்து நம்ம இந்த தொடப்பத்தில் நல்லா தூவினாலே இதில் இருக்கிற அழுக்கு கிருமிகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். தொடப்பமும் ரொம்பவுமே வந்து ஹைஜீனாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து நம்ம இன்னொரு வகையிலையும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் வந்து வீடை நல்லா துடைக்க முடியாது இல்லையா, தண்ணி ஊற்றி துடைக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் மழை குளிர் அந்த மாதிரி காலங்களில் இந்த பவுடரை நல்லா தூவிட்டு நீங்கள் நல்லா வீட்டில் தூவிட்டு தொடப்பை வச்சு நல்லா பெருக்குங்க. இது மாதிரி பெருக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்கும் வீடு. இது போல் வந்து பெருக்கும்போது ரொம்பவுமே வந்து நீட்டாக, இங்கே பாருங்கள், இது போல் வந்து நல்லா பளிச்சுன்னு வாசனையாக இருக்கும். அதிகமாக ஏதாச்சும் நம்ம வீட்டில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துலையுமே இந்த பவுடரை வந்து நீங்கள் இது போல் வந்து நல்லா தூவிட்டு இது போல் வந்து நீட்டாக பெருக்கி விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். இது போல் பவுடர் வந்து நீங்கள் கொஞ்சமாக தூவணும், அதிகமாக தூவக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வழுக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த பவுடரை கொஞ்சமாக தூவினாலே இந்த இடம் வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இது போல் ஸ்டிக்கர் பொட்டு தான். இந்த ஸ்டிக்கர் பொட்டு மூலமாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அது என்னென்னா, குழந்தைங்கள்லாம் வந்து காதில் கம்பல் போடும்போது அவங்க படுக்கும்போது திரும்பும்போதெல்லாம் ஷார்ப்பாக இருக்கிற பகுதி வந்து குத்தும். இது போல் குத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் பொட்டு மூலமாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இது போல் வந்து ஷார்ப்பாக இருக்கிற இந்த கம்பல் வந்து குழந்தைக்கு காதில் பின் சைடில் குத்தாமல் இது போல் உறுத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கர் பொட்டை இந்த ஒரு ஓரமாக ஒட்டிடுங்க. காதுக்கு பின்னாடி இது போல் ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இந்த கம்பலோட ஷார்ப்பான பகுதி வந்து குழந்தைங்களுக்கு வந்து காதில் குத்தாது. இது வந்து இந்த ஸ்டிக்கர் பொட்டில் தான் உரசுறதுனால புண்ணும் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் ஒட்டும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு இது மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கும், புண்ணும் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இஞ்சி வந்து நம்ம அதிகமாக வாங்கி வைக்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும், இல்லைன்னா வந்து காஞ்சி போயிடும். இது போல் வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னா, வாங்க
இது போல் நம்ம வாங்கி வச்சுருக்க இஞ்சியை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாட்கள் வச்சுருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பவுலில் இது போல் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இஞ்சி வாங்கியிருக்கீங்களோ அந்த இஞ்சி வைக்கிற அளவில் ஒரு நல்ல டப்பா எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இதில் இது போல் நம்ம வாங்கி வச்ச இஞ்சியை வந்து நல்லா போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது போல் வந்து ஸ்டோர் பண்ணி உங்களோட ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைங்க. இது போல் வந்து நீங்கள் ஒரு நல்ல தண்ணியில் நீங்கள் இஞ்சியை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீண்ட நாட்கள் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு 10லேருந்து 20 நாள் வரையுமே வந்து காஞ்சி போகாத ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இஞ்சி உங்களுக்கு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ், நீங்கள் சுவையான டீ செய்வது எப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இதில் வந்து 1 கிளாஸ் டீக்கு 1 ஸ்பூன் நீங்கள் டீ தூள் சேர்த்தா ரொம்பவுமே வந்து டீ சுவையாக இருக்கும். எப்போவுமே வந்து சுடு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி டீ தூள் போடக்கூடாது. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா போட்டால் தான் ரொம்பவுமே வந்து சுவையாக டீ வந்து இருக்கும். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து டீ தூளை போடணும். இல்லைன்னு சொன்னால் டீ அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. அதே போல் இது போல் டீ தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி இது போல் எடுத்து நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கணும். இது போல் இஞ்சி நல்லா தட்டி எடுத்து போடும்போது மழை குளிர் காலங்களில் சளி தொல்லை, கபம் இது போல் பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் குளிர்காலங்கள், வெயில் காலங்கள், மற்ற நேரங்களில் கூட சளி பிடிச்சிருக்கிறது, கபம் இது போல் சமயத்தில் வந்து நீங்கள் இது போல் இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து டீ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து விடுபட முடியும். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இது போல் டீ தூள் வந்து நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் வந்து தேவையான அளவு சர்க்கரையை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இது போல் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து சுவையான டீ உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ஏலக்காய் மணம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஏலக்காயும் கொஞ்சம் இஞ்சி கூட தட்டி போட்டிங்கன்னா இன்னுமே வந்து மணமாக இருக்கும். இது போல் நீங்கள் டீ ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் தட்டி போடும்போது ரொம்பவுமே வந்து சுவையான டீ ரெடி ஆகிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவுமே வந்து இந்த டீ உங்களுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்கும். அதே போல் இஞ்சி இருக்கிறதுனால சளி, கபம் இது போல் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்பவுமே வந்து பிடிச்ச டிப்ஸாக இருக்கும். சுவையான டீ உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது நம்ம வந்து மாவு வந்து 1 வாரத்துக்கு அது போல் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அது போல் மாவு வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சிடும். அதுக்கு இது போல் நீங்கள் வெத்தலையை போட்டுவிடுங்க. நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் நீங்கள் இது போல் வெத்தலையை போட்டு அது மேலே இது போல் வந்து மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து மாவு வந்து புளிக்காமல் இருக்கும். இது போல் வந்து வெத்தலையை நீங்கள் காம்பு கிள்ளாமல் அப்படியே போட்டு வைங்க, கிள்ளிட்டு போடக்கூடாது. இது போல் போடும்போது உங்களுக்கு மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புளிக்காது. அது மேலே வந்து தண்ணி மாதிரி வந்ததுன்னா அந்த தண்ணியை நீங்கள் இழுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்காது. இது வந்து மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெத்தலை மட்டும் போதும். அடுத்த டிப்ஸ், உங்களுக்கு வந்து மிக்ஸி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் வந்து நீங்கள் ஜாரில் பிளேடு வந்து சீக்கிரமே வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி எப்போவுமே வந்து இருக்காது. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, கல்லுப்பு எடுத்து இது போல் நீங்கள் வந்து போட்டு நல்லா மிக்சியில் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு போட்டு சுற்றி எடுத்துக்கும்போது சீக்கிரமே வந்து ஷார்ப்பாகும். இது போல் நீங்கள் மிக்ஸி ஜாரை வந்து ஈஸியாக வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்த உப்பை வந்து நீங்கள் அடுத்த சமையலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் கல்லுப்பை போட்டு அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது போல் வந்து நீங்கள் கற்பூரம் மூலமாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது போல் நீங்கள் வாசலில் வைப்பீங்க இல்லையா, இது போல் பூவெல்லாம் வச்சு நீங்கள் அலங்காரத்துக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கற்பூரத்தை வந்து நீங்கள் போடும்பொழுது பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். இது போல் வைக்கும்பொழுது உங்கள் வீட்டுக்கு வர எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ரொம்பவுமே வந்து கண் திருஷ்டி அதெல்லாமே வந்து தடைபடும். அது போலவே நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அதுலேயுமே வந்து கொஞ்சம் கற்பூரத்தை எண்ணெயில் தூவும்போது ரொம்பவுமே வந்து
வாசனையாக ரொம்பவுமே வந்து நறுமணமாக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு குட் வைப்ஸை கொடுக்கும். பாசிட்டிவ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது எந்த விளக்காக இருந்தாலும் அதில் கற்பூரத்தை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து வாசனையாக நறுமணமாக உங்கள் வீட்டில் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ், இது போல் நம்ம வந்து மட்டன் சூப் வந்து வாரத்தில் 2 முறை குடித்தோம்னா நம்மளுடைய எலும்புகளுக்கெலாம் எப்போவுமே வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு கெட்டியாக உங்களுக்கு சூப் கிடைக்கிறதுக்கு இதில் சோள மாவு கொஞ்சம் நீங்கள் கலந்துக்கோங்க. அதுபோல் சூப் ரெடி பண்ணி கடைசியில் நீங்கள் கொத்தமல்லி தழையும் தேவையான அளவு மிளகும் சேர்க்கும்போது சூப் ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கும். இது போல் சோள மாவும் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சூப்பில் சேர்க்கும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.